ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரை பாசிப்பருப்பு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடும். தண்ணி நல்லா கொதித்ததும் பாசிப்பருப்பை வந்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து இதில் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே சின்ன சைஸ் தக்காளி உள்ளே போட்டுடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஒரு 3/4 பதம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்திக்கலாம். இங்கே பாருங்கள், பருப்பு வந்து ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெந்த உடனே நம்ம வந்து இதில் கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் 3/4 பதம் வேகணும் அப்படிங்கிறனா, நல்லா வெந்துருச்சுன்னா பாசிப்பருப்பு வந்து டேஸ்ட் இருக்காது, வலுவலுன்னு ஆயிரும். ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை இதில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி பாலக்கீரையை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கட்டு வாங்கி பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அந்த கொதிக்கிற பருப்பில் இதை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஊற்றி விட்டு கீரை நல்லா வேக வரைக்கும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து கடைஞ்சிடலாம். கீரை வெந்துட்டுருக்கு. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிடலாம். பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அதே சமயத்தில் நம்ம வந்து பருப்பு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு வடக்கல் வச்சுக்கோங்க. வடக்கல் காஞ்சதும் கொஞ்சமாக இதில் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு பிஞ்சு கடுகு நல்லா பொரியுது. அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததும் பாருங்கள், இது தேவையான பொருள். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு 3 வரமிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு அதையும் ஒரு வதக்கி அடைச்சிட்டு இந்த 10 சின்ன வெங்காயத்தையும் எல்லாம் வச்சுட்டோம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த பருப்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திட்டோம்னா வெங்காயம் எல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், பருப்பு நல்லா கொதித்து வெந்துருச்சு. பருப்பு கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிறது இதில் சேர்த்திக்கலாம். பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் மிளகாயை வந்து இதில் சேர்த்தி ஒரு கொதி விட்டு இறக்குனா சுவையான பருப்பு ரெடி. பாருங்கள், பருப்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து அவ்வளோ சத்து நிறையா இருக்குது. பாலக்கீரையிலையும் சேம் டைம் பாசிப்பருப்புலையும் நிறைய சத்து இருக்குது. இதில் எந்த ஒரு மசாலா பவுடரு எதுவுமே ஆட் பண்ணல. உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமான சத்தான பாசிப்பருப்பு பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.